ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் மணத்தக்காளி கீரை சமைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு பொன்னிறமாக ஆன உடனே கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும். பூண்டும் பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆன உடனே வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் நன்றாக பொன்னிறமாக வந்துவிட்டது. இப்போ மணத்தக்காளி கீரை இதனுடன் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். இதனுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்குவோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நன்றாக வதங்கி விட்டது. இப்போ ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் டீயை வந்து குறைச்சி வச்சு அப்படியே நல்லா வேகட்டுன்னு சொல்லிட்டு விட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், கீரை வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா வதங்கி வந்ததும் நிறைய போட்ட கீரை ரொம்ப கொஞ்சமாக ஆயிடுச்சு. ஆனால் இந்த பொரியல் வந்து மணத்தக்காளி பொரியல் சாப்பிட்டா வயிறு புண்ணாய் ஆற்றும், குடல் புண்ணல் இருந்தால் ஆற்றும். இது வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.